அனைத்து வகை தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். திறன் திட்டத்தின் மூலம் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு மாணவர்களை டேகிங் செய்து ஒரு மாத காலமாக மாணவர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வரும் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான அசஸ்மெண்ட் டெஸ்டை கம்ப்ளீட் செய்து அந்த மதிப்பெண்களை எமிஸில் எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகின்றோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆகஸ்ட் மாதத்திற்கான அசஸ்மெண்ட் டெஸ்ட் மார்க்ஸை என்ட்ரி பண்றதுக்காக நம்ம எமிஸ் வலைதளத்திற்கு முதலில் செல்ல வேண்டும். அதற்கு உங்களுடைய மொபைல் போன் அல்லது கம்ப்யூட்டர்ல பிரவுசரை ஓபன் பண்ணுங்க. பிரவுசரை ஓபன் பண்ணிட்டு TNEMIS அப்படின்னு டைப் பண்ணுங்க. TNEMIS டைப் பண்ண உடனேயே முதலாவதாக வரக்கூடிய emis.tnschools.gov.in அப்படின்ற அந்த வலைதளத்திற்குள்ளார நம்ம செல்வோம். எமிஸினுடைய வலைதளத்திற்கு நம்ம சென்ற உடனேயே யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்ற அந்த பகுதி இப்ப நமக்கு ஓபன் ஆயிருக்கும். அந்த பகுதியில் யூசர் நேம் அப்படின்றது உங்க பள்ளியினுடைய 11 டிஜிட்ஸ் UDIS உடைய நம்பர் ஆகும். பாஸ்வேர்டு என்பது நீங்கள் உங்கள் பள்ளிக்காக தயாரிக்கப்பட்ட பாஸ்வேர்டு ஆகும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இரண்டையும் உள்ளீடு செய்து நம்ம லாகின் அப்படின்னு இருக்கிற அந்த பகுதியில் லாகின் பண்ணும் பொழுது உங்கள் பள்ளியினுடைய எமிஸ் போர்ட்டல் பகுதி அங்கு திறக்கப்படும். அந்த பகுதியில முதலாவதாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி அப்படின்னு இருக்கிற அந்த பாப்அப் விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணி விடுறோம். இதை க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஆகஸ்ட் மாதத்திற்கான அசஸ்மெண்ட் தேர்வு மதிப்பெண்களை உள்ளீடு செய்ய போகின்றோம். கடைசியா இருக்கிற ஸ்லாஷ் அசஸ்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிற திறன் அசஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கிற அந்த மெனுவை நம்ம இப்ப கிளிக் பண்றோம். அந்த மெனுவை கிளிக் பண்ண உடனேயே 2 டிராப் டவுன் ஓபன் ஆகும். ஒன்னு செலக்ட் கிளாஸ் ஓபன் ஆகும், இன்னொன்னு வந்து செலக்ட் செக்ஷன் ஓபன் ஆகும். இந்த டிராப் டவுனுக்கு முன்னாடி நம்ம மேல இருக்கிற ஸ்டூடெண்ட் டேகிங், எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்னு இருக்கிற 2 பகுதிகள் தெரியும். ஸ்டூடெண்ட் டேகிங் என்பதெல்லாம் நம்ம முன்னாடியே ஜூலை மாதமே மாணவர்களுக்கு பேஸ்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி மாணவர்களை டேகிங் பண்ணி வச்சிருக்கோம். அது இப்ப நமக்கு தேவையில்லை. இப்ப நம்ம உடனடியாக செய்ய வேண்டியது எக்ஸாம் மார்க் என்ட்ரி. அப்ப எக்ஸாம் மார்க் என்ட்ரி அப்படின்னு இருக்கிற அந்த மெனுவை நான் கிளிக் பண்றேன். அந்த மெனுவை கிளிக் பண்ண உடனேயே ஃபில்டர் அசஸ்மெண்ட் நேம் அப்படின்னு இருக்கிற இந்த டிராப் டவுன் ஒன்னு இருக்கும். இந்த டிராப் டவுனை நம்ம கிளிக் பண்றோம். இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணும்போது ஆல் அப்படின்னு இருக்கிற அந்த பகுதியை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லாமே மொத்தத்துல எவ்வளவு அசஸ்மெண்ட் தேர்வு நடந்திருக்கோ அத்தனையும் உங்களுக்கு இந்த ஸ்கிரீனில் காண்பிக்கப்படும். இதுல நம்ம பார்க்கும் பொழுது பேஸ்லைன், மந்த்லி அசஸ்மெண்ட், ஆகஸ்ட் அப்படின்ற 2 தேர்வுகள் வந்து இப்ப நமக்கு இங்கு காண்பிக்கப்படுகிறது. நம்ம ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணும் பொழுது இந்த 2 தேர்வுகளும் காண்பிக்கப்படும். இப்ப பேஸ்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டதால அது நமக்கு இப்ப தேவையில்லை. அதனால மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் அப்படின்னு இருக்கிற அந்த பகுதியை நான் கிளிக் பண்ணி விடுறேன். அந்த பகுதியை நான் கிளிக் பண்ண உடனேயே இங்கு மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் கிளாஸ் 6, கிளாஸ் 7, கிளாஸ் 8, கிளாஸ் 9 என்று 4 வகுப்புகள் காண்பிக்கப்படுகிறது. இது ஒரு அரசு உயர்நிலை பள்ளி என்பதால் 6, 7, 8, 9 4 வகுப்பிற்கும் இந்த திறன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு நடுநிலை பள்ளியாக இருந்தால் 6, 7, 8 3 வகுப்புகள் மட்டும் காண்பிக்கப்படும். இப்பொழுது 6th, 7th, 8th, 9th இந்த 4 வகுப்பிற்கும் மந்த்லி அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்காக லைவ் போர்ட்டல் ஓபன் ஆகியிருக்கு. மேல பார்க்கும் பொழுது அந்த லைவ் போர்ட்டல் கிரீன் கலர்ல நமக்கு தெரிவது உறுதி செய்யப்படுகிறது. இதுல ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் அப்படின்னு 2 தேதிகள் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம 29 ஆகஸ்ட் 2025 இருந்து இது எனேபிள் செய்யப்பட்டுள்ளது. இதனுடைய எண்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 5th செப்டம்பர் 2025 இந்த தேர்வு முடிக்கப்பட வேண்டும். அதற்குள்ளார நம்ம இந்த அசஸ்மெண்ட் தேர்விற்கான மதிப்பெண்களை இங்கு உள்ளீடு செய்யப்பட வேண்டும். இப்ப 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு ஒவ்வொரு வகுப்பிற்கும் இந்த மந்த்லி அசஸ்மெண்ட் தேர்வு செய்து முடிக்கப்பட்டு மதிப்பெண்களை உள்ளீடு செய்யப்பட வேண்டும். இப்ப இந்த பள்ளியை பொறுத்தளவு 6ஆம் வகுப்புல 54 மாணவர்கள் இருக்காங்க. இந்த 54 மாணவர்கள்ல ஒரு மாணவர்களுக்கு கூட நம்ம இன்னும் இந்த ஆகஸ்ட் மந்த் அசஸ்மெண்ட் மதிப்பெண்களை உள்ளீடு செய்யப்படவில்லை என்பதை நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். 054 அப்படின்னு இருக்கிறதின் வாயிலாக நாட் yet started, இன்னும் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றதையும் நம்ம உறுதிப்படுத்திக்க முடியுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த டெஸ்ட் எல்லாம் மார்க் எல்லாம் உள்ளீடு செய்ததுக்கு அப்புறமா இங்க கம்ப்ளீட்டட் அப்படின்னு கிரீன் கலர்ல வரும். அதன் மூலமாக இந்த வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் நம்ம ஆகஸ்ட் மந்த் அசஸ்மெண்ட் தேர்வை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற அந்த உறுதியையும் நம்ம பெற முடியும். இப்ப இங்க 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நாட் yet started தான் இருக்கு.
8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நாட் எட் ஸ்டார்டட், 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் நாட் எட் ஸ்டார்டட், 4 வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த ஆகஸ்ட் மந்த் அசஸ்மெண்ட் தேர்வு மதிப்பெண்களை உள்ளீடு செய்யப்படவில்லை. நான் ஒரு வகுப்புல எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை உங்களோடு பகிர்கிறேன். அது மாதிரியாக நீங்கள் உங்கள் பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கும் இந்த அசஸ்மெண்ட் ஆகஸ்ட் தேர்விற்கான மதிப்பெண்களை உள்ளீடு செய்து முடிக்க முடியும். இப்பொழுது 6ஆம் வகுப்புல இருக்கிற இந்த பகுதியில ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கிற அந்த பட்டனை நான் கிளிக் பண்றேன். ஸ்டார்ட் என்ற அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனேயே நம்ம திறன் பயிற்சி பெற்று வரும் 6ஆம் வகுப்பினுடைய மாணவர்களுடைய விவரங்கள் இங்கு காண்பிக்கப்படும். அனைத்து மாணவர்களுடைய விவரங்களும் இங்கு நமக்கு தெரியும். மொத்தம் இந்த பள்ளியில 54 மாணவர்கள் திறன் மாணவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் பயிற்சி பெற்று வருகிறார்கள். இப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் எவ்வாறு மதிப்பெண்களை உள்ளீடு செய்வது அப்படி என்பதை பார்ப்போம். முதல்ல மேத்தமெட்டிக்ஸ் மார்க் கேட்கிறாங்க. 20க்கு அந்த மாணவன் எத்தனை மதிப்பெண்கள் பெற்றுள்ளான். ஆகஸ்ட் மாத அசஸ்மெண்ட் தேர்வுல அந்த மாணவன் பெற்ற மதிப்பெண்களை இங்க உள்ளீடு செய்யணும். சரியாக உள்ளீடு செய்யப்பட வேண்டும். மேத்தமெட்டிக்ஸ் 20க்கு எவ்வளவு வாங்கியிருக்கிறான், இங்கிலீஷ்ல 20க்கு எவ்வளவு வாங்கியிருக்கிறான், தமிழ்ல 20க்கு எவ்வளவு வாங்கியிருக்கிறான் என்பதை பார்ப்போம். இவ்வொரு மாணவனுடைய மதிப்பெண்களை நான் இங்க உள்ளீடு செய்யறேன். 17, 20. மொத்தம் அந்த மாணவர்கள் 3 சப்ஜெக்ட்லையும் பெற்ற மதிப்பெண்களுடைய பர்சன்டேஜ் இங்கு காண்பிக்கப்படுகிறது. 90% காண்பிக்கப்படுகிறது. திறன் அப்படின்னு இருக்கிற அந்த டிராப் டவுனுக்குள்ளார நோ என்ற மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காவே டிஸ்பிளே ஆகும். அந்த நோ அப்படின்ற மெசேஜை நம்ம பார்த்த உடனேயே இந்த மாணவன் அடுத்த மாதத்திலிருந்து திறன் வகுப்பிலிருந்து நார்மல் வகுப்பிற்கு செல்ல தகுதியானவன் என்பதை உறுதி செய்யப்படுகிறது. இப்ப இந்த 3 மார்க்லயுமே அந்த கிரீன் கலர்ல எனேபிள் ஆகும். கிரீன் கலர்ல எனேபிள் ஆகி இந்த 3 சப்ஜெக்ட்லயும் கிரீன் கலர்ல எனேபிள் ஆகி இங்க நோ என்ற மெசேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த மாணவன் அடுத்த மாதத்திலிருந்து திறன் பயிற்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நார்மல் வகுப்பிற்கு செல்ல தகுதியானவன் என்பதை நாம் உணர முடியும். அடுத்ததாக ஒரு மாணவன் மேத்தமெட்டிக்ஸ்ல 12 மார்க்ஸ் வாங்கியிருக்கிறான், இங்கிலீஷ்ல 19 வாங்கியிருக்கிறான், தமிழ்ல 20 வாங்கியிருக்கான். இவ்வாறு பெற்ற மாணவனுடைய பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 85% இருக்கு. ஆனால் அந்த மாணவன் ஒரு சப்ஜெக்ட்ல 12 மதிப்பெண்கள், அதாவது அந்த திறன் நிலையில் இருந்து மேலே செல்வதற்கான குறைந்த மதிப்பெண் 17 விட குறைவாக பெற்றுள்ளதால் அந்த மாணவன் கண்டிப்பாக அடுத்த மாதமும் திறன் வகுப்பிலேயே தொடரக்கூடியவனாக உணர முடியும். இவ்வாறு 3 சப்ஜெக்ட்லையும் முழுமையான மதிப்பெண் 17க்கு அதிகமான பெற்ற மாணவர்கள் மட்டும் ஆட்டோமேட்டிக்காவே அடுத்த மாதத்திலிருந்து இந்த திறன் மாணவர்கள் டேகிங் செய்த இந்த பகுதியில் இருந்து நீக்கப்பட்டு நார்மல் கிளாஸிற்கு செல்வார்கள். இவ்வாறு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம மதிப்பெண்களை உள்ளீடு செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக ஒரு மாணவனுடைய மதிப்பெண்ணை நான் இங்க உள்ளீடு செய்யறேன். 20, 14. மேத்தமெட்டிக்ஸ்ல 20 மதிப்பெண், இங்கிலீஷ்ல 14 மதிப்பெண், தமிழ்ல 14 மதிப்பெண். ஆனா அந்த மாணவன் பெற்ற பர்சன்டேஜ் 80. கண்டிப்பாக அந்த மாணவன் திறன் வகுப்பிலேயே தொடரப்பட வேண்டும். இங்க எஸ் என்ற இந்த மெசேஜ் இங்க டிஸ்பிளே ஆகியிருக்கிறதால கண்டிப்பா இந்த மாணவன் திறன் வகுப்பிலேயே தொடரக்கூடியவனாக இருக்கின்றான். இது நம்ம பார்த்தாலே தெரியுது. அதிலே ரெட் கலர்ல காண்பிக்கப்படுகிறது. ரெட் கலர்ல இல்லாம கிரீன் கலர்ல எல்லாமே இருக்கக்கூடிய, இப்ப முதலாவதாக இருக்கக்கூடிய இந்த மாணவன் 3 சப்ஜெக்ட்லையும் 17, 20 என்ற மதிப்பெண்களை பெற்று 90% பெற்றுள்ளான். எனவே இவன் திறன் வகுப்பிலிருந்து நீக்கப்படுவான். மீதியுள்ள 2 மாணவர்களும் திறன் வகுப்பிலேயே தொடருவார்கள். இவ்வாறு ஒவ்வொரு மாணவனும் இந்த ஆகஸ்ட் மந்த் அசஸ்மெண்ட் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை 3 சப்ஜெக்ட்லயும் நம்ம உள்ளீடு செய்து இதை நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கடைசியா சப்மிட் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கிற இந்த பகுதியை நம்ம சப்மிட் செய்ய பொழுது சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற மெசேஜை நாம் பெறுவோம். இவ்வாறு ஒவ்வொரு வகுப்பிற்கும், அதாவது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு 3 வகுப்பிற்கும், அதாவது ஆகஸ்ட் மாத அசஸ்மெண்ட் தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை உள்ளீடு செய்து அந்த மாணவர்கள் திறனில் வகுப்பில் தொடர வேண்டுமா, நார்மல் வகுப்பிற்கு செல்ல வேண்டுமா என்ற முக்கியமான ஒரு செயல்பாடு நடைபெறவிருப்பதால் சரியான மதிப்பெண்களை உள்ளீடு செய்து அந்த மாணவர்களுடைய நிலையை நாம் உணர செய்ய வேண்டும். இதுல மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு முறை நம்ம மார்க்கை என்ட்ரி பண்ணி சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அதை எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்க இல்லை. அதனால மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களை கவனமா நம்ம செய்யப்பட வேண்டும். இவ்வாறு அனைத்து வகுப்பிற்கும் செய்து முடிக்கப்பட்டு சப்மிட்டட் கொடுக்கும் பொழுது நம்ம முன்னாடி பார்த்த அந்த இடத்துல நாட் எட் ஸ்டார்டட் அப்படின்ற இடத்துல கம்ப்ளீட்டட் அப்படின்ற அந்த மெசேஜோட நம்ம இந்த பகுதியை நிறைவு செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் நாம் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.